சலவாத்து ஓதுகிறோம். நாங்கள் மௌலிது ஓதும்போது சலவாத், இறைவன் சொன்னால நீங்கள் சலவாத் சொல்லுங்க, சல்லு அலை வசமத்தை, அதான் நாங்கள் செய்கிறோம். இதை மௌலிது வேணான்ட்டீங்க. அப்போ சலவாத்து ஓடுறது நிறுத்தப்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருக்க வர்றீங்க. சார் நான் கேட்குறேன், நீங்கள் எப்போது சலவாத்து சொல்றீங்களா? நான் கேட்குறேன், எந்த நேரத்தில் நீங்கள் சொல்றீங்க அதையா சொல்லுங்கள். நீங்கள் மௌலிது ஓதும்போது ஓடுறீங்க, நாங்களாம் வேறு டயத்தில் ஓதிக்கிட்டு இருக்கோம் சலவாத்து, அதையா சொல்லுங்களாங்க. நீங்கள் ஓதுறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன், சொல்லுங்கள். நாங்கள் இந்த நாளில் ஓதுறோம், இந்த டயத்தில் ஓதுறோம்னு சொல்லுங்கள். ஆனால் மௌலிது ஓதுகிற சலவாத்து ஓதுகிறார், அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறார். அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றினால் அது இபாதத்தா இல்லையா? அல்லாஹ் சலவாத் சொல்லிட்டான்ல, சொல்றாருல்ல. ஒன்று அது வணக்கம்ங்க, இல்லை இல்லைன்னுங்க. நாங்கள் மௌலிதுல சலவாத்து ஓதுறோம், நீங்கள் நபிகள் நாயகம் சலவாத்து ஓதுறீங்களா? இந்த டான்ஸ் ஆடுற சலவாத் நாங்கள் மெல்லினமே சலவாத் நாங்கள் ஓத மாட்டோம். எங்கள் நபி எப்படி சொன்னார்களோ, வெள்ளிக்கிழமை நபியின் மீது சலவாத்து ஓதுங்கள் என்றார்கள், அந்த சலவாத்தை நாங்கள் அதிகம் சொல்வோம். வாங்க சொன்னவுடன் சலவாத்து ஓதுங்கள் என்றார்கள், அந்த சலவாத்தை எங்கள் நபி சொன்னபடி நாங்கள் செய்வோம். தொழுகையிலே அத்தகையா திருப்பிலே சலவாத்து ஓதுங்கள் என்றார்கள், எங்கள் நபி சொன்னபடி நாங்கள் சலவாத்தை ஓதுவோம், திக்ர் செய்வோம். உங்களை போன்று பாட்டுக்களை படித்துக் கொண்டு, கூத்தடித்துக் கொண்டு, கொட்டடித்துக் கொண்டு அதற்கு பெயர் திக்ரு, அதற்கு பெயர் துவா, அதற்கு பெயர் சலவாத்து என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். இப்படி நபிகள் நாயகம் ஒருபோதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை.